ஆர்எஸ் பாரதி திமுகக்காரர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, லாட்டரி கும்பல் அரசியலை ஆக்கிரமித்து இருப்பது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஒரு லாட்டரி சீட்டு கும்பல் கையில் அரசியல் போயிடுதுன்னு நினைக்கும்போது வருத்தமாகவும் வேதனையாக இருக்குது. சரி, இந்த லாட்டரி கும்பலை அரசியலுக்குள்ளே விட்டதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? தமிழ்நாடு மக்கள் தெரியணும்ல, கதை சொல்லணும்ல. அந்த லாட்டரி கும்பலை யாருப்பா கொண்டு வந்தா? இது கருணாநிதி தானே இது போட்டார் பிள்ளையார் சொல்லி. 2011 கருணாநிதி லாட்டரி பதிவர் மார்ட்டின் ரொம்ப ரொம்ப நெருக்கம் கருணாநிதி. அப்போ மார்ட்டின் கேட்டார், எனக்கு ஏதாச்சும் பதவி கொடுங்க அப்படி. அப்போ கருணாநிதி சொன்னார், சரி பார்க்குறேன், பதவி தானே அப்படின்னு. அவர் கிட்டத்தட்ட அந்த டைமில் 500 கோடி அதான் மார்ட்டின் பையனே சொன்னார், கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தார். அப்படியும் கருணாநிதி மசியல். அப்புறம் ஒரு நாள் ரகசியமாக கருணாநிதி சொன்னார், நான் ஒரு கதை வசனம் எழுதி வச்சுருக்கேன்ப்பா, இது ரொம்ப நாளாக பணம் எடுக்கணும்னு பார்த்தா ஒருத்தம் கூட வர மாட்டேங்கிறான். அப்போ லாட்டரி சீட்டு மார்ட்டின்னு கூப்பிட்டார் கருணாநிதி, வாப்பா நான் ரொம்ப நாளாக கதை வசனம் வச்சுருக்கேன், நான் பார்த்தா எல்லாம் ஓடுறான்ப்பா, நீ ஒரு படம் எடுப்பான்னாரு. அந்த ஆள் பார்த்தோம், அட இதெல்லாம் ஓடுமாயா, என்னையா அந்த ஆள் வசனம் எழுதியிருக்காரு, சரி நமக்கு சீட்டு வேணும் பண்ணலாம்னு, சரிங்க அப்படின்னா 10 கோடி 2011 பட்ஜெட். இளைஞன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஹீரோவாக யாரை போட்டாங்க? இந்த பாடல் எழுதிக்கிட்டு இருந்தார் விஜயின், அவரை போய் ஹீரோவாக போட்டாங்க. ஆளுநரை கட் அவுட் வச்சாங்க, அவருக்கு 10 கோடி செலவு பண்ணதே மொய் எழுதிட்டோம் காலியாயிடும் அப்படின்னு. அது 50 லட்சம் கூட கலெக்ஷன் பண்ணல. பாதாளத்தில் போய் லாட்ரி மார்ட்டின்னு சொன்னார், ஐயா உங்கள் இதுக்காக கொடுத்தேன் 10 கோடி காலி, எனக்கு ஏதாச்சும் பதவி கொடுங்க அப்படின்னாரு. அவர் பாவம் பதவி ஏதாச்சும் கொடுக்கலான்னு நினச்சார். 2011 பயங்கரமாக தோற்று போயிட்டார் மார்ட்டின். இவர் கருணாநிதியை தோற்று போயிட்டார். மார்ட்டினுக்கு எங்கே பதவி கொடுக்குறது? அப்படி ஏமாற்றப்பட்டார் மார்ட்டின். ஆனால் முடிஞ்சு ஜெயலலிதா உடனே எல்லோரும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மார்ட்டின் தயா கருணாநிதியோடு சேர்ந்து படத்தெல்லாம் எடுத்து மோசடி பண்ணார். அவரை குண்டர்கள் சட்டத்தில் கைது பண்ணணும்னு போனாங்க. அப்போ ராஜாத்தி அம்மாள் தான் அவரை காப்பாற்றினாங்க. அப்போ லாட்ரி குடும்பத்தை ஆதரித்தது யார்? உங்கள் திமுகப்பா, உங்கள் கருணாநிதி, உங்கள் ராஜாத்தி அம்மாள் 2011 லாட்ரி குடும்பத்தை உருவாக்கி விட்டதே நீங்கள் தானே. அதனால் லாட்ரி குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கும் உங்கள் யாருக்கும் எந்த அருகதையும் இல்லை.